ஓகே, இன்னும் முக்கியமான ஒரு இன்னும் இந்த முக்கியமான கேள்வி, இந்த டெல்லியில் போராட்டம் ஒரு 3 நாள்களாக நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களாகவே நடைபெறுகிறது. இதில் அந்த சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் காப்பாற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முந்தைய நாளுக்கும் நாடாளுமன்றம் தொடங்கிய நாளும் தான் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் இந்த போராட்டத்தின் வீச்சை வந்து உணர்கிறார்கள். நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்லும் போது டெல்லி முழுவதும் அந்த கூட்டம் தடியடி நடக்கிறது. தமிழகத்திலும் இது போல ஒரு இளைஞர்கள் மற்றும் ஒரு புதிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் இங்கு நடைபெற்ற போதிலும் அந்த சம்பவத்தை தமிழக அரசோ தமிழக வெற்றி கழகமோ மிகப்பெரிய அளவில் அதை கண்டிக்கவோ அந்த போராட்டத்துக்கு ஆதரவோ தெரிவிக்கவில்லை. அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தாவேகா மட்டுமல்ல, மற்ற அரசியல் கட்சிகளும். அதாவது ஆமாம் அதுக்கு பெரிய காரணம் நான் சொல்லுகிறேன். அது தானாக ஏற்பட்ட ஒரு பெரிய கிளர்ச்சி. வட இந்திய மாணவர்களிடம் அந்த கிளர்ச்சி தானாக தோன்றி அது வலுப்பெற்று விட்டது. அதனுடைய அடிநாதமாக இருப்பது வேலையின்மை. ஆகவே வாழ்க்கைக்கு பாதுகாப்பின்மை. ஆகவே அது சரியான நிலைப்பாடு தான். இதை காக்ரோச்சஸ் என்று சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொன்னதற்கு வி ஆர் ஆல் காக்ரோச்சஸ் என்று சொல்லி இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு போராடத் தொடங்கியது என்பது ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு. அதுவும் சரிதான். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாமே ஒரு எப்படி என்றால் ஒரு நோக்கற்ற நோக்கு. எந்த ஒன்றிலும் நம்முடைய அரசியல் கட்சிகள் பெரும்பகுதி ஊழல். அப்புறம் அது மாற்றாக வந்திருக்கின்ற ஒரு கட்சி வந்து அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் எப்பொழுதும் எதை பற்றியும் பேச மாட்டார். அவர் ஒரு பேசா மடந்தை. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரும் அப்படித்தான். இவர்கள் 2 பேரும் எழுதி கொடுப்பதை வாங்கி படிக்கின்றவர்களே தவிர, ஆக எழுதி கொடுப்பவனுடைய அறிவுத்தரம் எதுவோ அதுதான் நம்முடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்களின் அறிவுத்தரம். இது இந்த நாட்டினுடைய ஒரு குறை. ஒரு பக்கம் மக்கள் இந்த ஆட்சி அவர் மீது திணித்தார்கள், ஊழலின் மீது கோபம் கொண்டு. அது ரொம்ப நியாயமானது, சரியானது. அந்த அடிப்படையில் இவர் சிலவற்றை செய்ய தொடங்குகிறார். பதிவு அலுவலகங்களில் இப்பொழுது ஊழல் குறைந்திருக்கிறது. அதே சமயத்தில் வீடு கட்டுகின்றவன் சதுரடிக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. யாராவது உன்னிடம் லஞ்சம் கேட்டால் என்னை தொலைபேசியில் அழையுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய மாறுதலான இன்பமான குரலை நாம் கேட்கிறோம் என்பதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதுவே போதுமானதல்ல. தமிழ்நாட்டினுடைய பல உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. பாராளுமன்ற இடங்கள் குறைகின்றன. இதை எதிர்த்து பேசிய திமுக இப்பொழுது மோடியினுடைய கவட்டுக்குள் நுழைந்து கொண்டு அவரோடு சமரசப்படுத்திக் கொள்ளுகின்ற போக்கை கையாளுகிறது. திமுக பாஜக இணக்கமான போக்கு, அந்த ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கான இணக்கமான போக்கை ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்றால் அவ்வளவு கோபம் காங்கிரஸ் மீது இருக்கிறது. அவர்களுக்கு இந்த நாட்டிலே இவர்கள் எல்லாம் எப்படி என்றால், அதாவது சனாதனம் என்று பேசுவது, இந்து மதம் என்று பேசுவதெல்லாம் முஸ்லீம் கிறிஸ்துவ வாக்குகளை பெறுவதற்காகவே தவிர அது எந்த தீமையை நமக்கு உண்டாக்குகிறது என்ற அடிப்படையில் அல்ல. அதை நீ இப்போ முஸ்லீம் லீக்கு அந்த பக்கம் போய்விட்டது, முஸ்லீம் லீக்குகள் போய்விட்டன, கிறிஸ்துவ அமைப்பு போய்விட்டது. இவர்களெல்லாம் போய்விட்டார்கள் என்ற பிறகு இனிமேல் நாம் இந்துத்துவாவை முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று இவர்கள் நினைப்பார்கள். ஏனென்றால் இவர்களுடைய இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு என்பதெல்லாம் முஸ்லீம் கிறிஸ்துவ வாக்குகளை பெறுவதற்கும் அவர்கள் மனதில் அது ஒரு சுகமான எண்ணத்தை அந்த எதிர்ப்பு ஏற்படுத்துகிறது என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் இவர்கள் செய்கிறார்களே தவிர முன்பு ஒரு முறை வாஜ்பாயோடு இவர்கள் சேர்ந்து மந்திரியாகவே ஆகி சாகிற நாள் வரையிலும் முரசொலி மாறன் மந்திரியாகவே இருந்து செத்த போது திமுக ஒன்றும் கிளர்ச்சி செய்யவில்லை. ஆகவே இவர்கள் எப்பொழுதும் இந்த கூட்டத்தை எப்படி பழக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், அதாவது கீழ்மட்டத்திலிருந்து பஞ்சாயத்து தலைவர் ஏற்றுக்கொள்ள இல்லை. நான் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த தொண்டர்கள் என்பதற்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது 1967 வரையிலும் இந்திய எதிர்ப்பு, தமிழ் ஆதரவு என்ற நிலைப்பாடுகளெல்லாம் கொள்கை ரீதியாக இளைஞர்களிடம் போய் சேர்ந்து அவர்கள் வெறிகொள்ளுகின்ற தன்மையெல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது கட்சி என்பது எதுவாக ஆகிவிட்டது என்றால் நாம் சுரண்டுவதற்கான களமாக ஆகிவிட்டது. ஆகவே எந்த கொள்கையாவது பேசுவது என்பது சும்மா ஒரு அரசியலுக்கு தேவையானதே தவிர அந்த கொள்கை தலைகீழாக மாறினாலும் இவர்களெல்லாம் சினங்கொள்ளவோ அந்த கட்சியை விட்டு போகின்ற நிலைமையோ இல்லாததற்கு காரணம் அரசியல் என்பது சுரண்டுவதற்கான களம் என்பதை அடிமட்ட தொண்டன் வரையிலும் திமுக, அதிமுக ஒரு பகுதி,
கொண்டு போய் சேர்த்து விட்டது தான் காரணம். அதனாலே தான் வாஜ்பாயோடு அவர்கள் சேருகிற போதும் அமைதி காப்பார்கள், மோடியோடு சேருகிற போதும் அமைதி காப்பார்கள். ஒன்றும் ஆகாது. மோடியோடு சேர்ந்து கைகோர்த்து கொண்டு சனாதனத்தைக்கு விளக்கம் சொல்வதற்கு ஸ்டாலின் முயன்றாலும் திமுக கலகலக்காது. ஏனென்றால் நமக்கு நோக்கம் கொள்கை சார்ந்த இயக்கம், தமிழன் வாழ்வது, நம்முடைய தனி நாகரிகத்தை காப்பது என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து அண்ணா காலத்திற்கு பிறகு சுரண்டல் தான் அரசியலின் தன்மை என்று ஆகிவிட்ட பிறகு இனிமேல் அவர்கள் கோபம் கொள்வதற்கெல்லாம் வேலை இல்லை. அவர்களுடைய பங்கு வராமல் போகின்ற போது மட்டும்தான் அவர்கள் கோபம் கொள்வார்களே தவிர மற்றபடி பெரிய கொள்கைக்காக கோபம் கொள்ளுகின்ற போக்கு இனிமேல் இருக்காது.